அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளனைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகள் அளவுனை மூடுவார். அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்க சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்படாதிருப்போம். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோட, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மறைவில் வந்திருக்கிறோம், நீங்க எங்களுக்கு கோட்டையாக, நீங்க எங்களுக்கு அரணாக, நீங்க எங்களுக்கு கேடகமாக, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையோட இந்த வசனத்தை 91 ஃபுல்லாகவே அறிக்கிட்டு ஆண்டவருக்கு நாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா குண்டு எல்லா இடத்துலையும் விழுந்துச்சான். இவங்க அப்பார்ட்மெண்ட்டை சுற்றியில் எல்லா இடத்துலையும் விழுந்துச்சா. ஆனால் அந்த தாத்தாவும் பாட்டி இருந்த இடத்துல அந்த குண்டு என்ன செய்யலையா? இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. கடைசியாக அந்த பாட்டியும் தாத்தாவையும் பேட்டி எடுக்க வந்தாங்களாம். நீங்கள் மட்டும் எப்படி உயிரோடு தப்பிச்சிங்க? அதில் நிறைய பேர் மறித்து போயிட்டார்கள், நிறைய பேர் காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த பாட்டியும் தாத்தாவும் இதே இடத்துல இருந்து காக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ அவங்க கேட்கும் போது இந்த பாட்டியும் தாத்தாவும் சொன்னாங்களாம், எங்களுக்கு இந்த வயசான காலத்தில் ஓட முடியாது, அதனால் அங்கே கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு சங்கீதம் 91 நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டோம். கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டார். மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசுவை நாங்கள் விசுவாசித்தோம். கர்த்தர் எங்களையும் மரணத்தை ஜெயிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பெரிய ஆபத்து வந்தது. அந்த சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிட்டார்கள். அந்த பெரிய ஆபத்திலிருந்து, அந்த மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றி அவர்களை ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாமும் கூட கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது மரணத்தை ஜெயித்த இயேசு என் கூட இருக்கிறாரு. நிச்சயமாக நானும் என்ன செய்வேன், இந்த மரண சூழ்நிலையை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், அந்த மரணத்தை ஜெயித்து விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மேலே நம்ம என்ன பண்ணணும், 100க்கு 100 நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நடக்காது. அவர் மேலே விசுவாசம் வச்சு, நம்பிக்கை வச்சு, நிச்சயமா என்னை விடுவிப்பார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோட அவருடைய வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். தாமஸ் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இவர் வேலைக்கு போனால் 3 ரூபா 50 பைசா கொடுப்பாங்களாம் சம்பளம். அவர் காலத்தில், அந்த காலத்தில் 3 ரூபா 50 பைசா சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சு தான் உங்கள் குடும்பத்தை என்ன செய்யணும், நடத்தணும். அப்போ பாருங்க, அதில் 3 ரூபா 50 பைசாவை சர்ச்சுக்கு நேராக போய் பாஸ்டர் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு 35 பைசா காணிக்க தசமத்தை கொடுத்துருவாராம். 25 பைசா இவருக்கு செலவுக்கு வச்சுக்கிடுவார். மீதி 2 ரூபா 90 பைசாவை கொண்டு அம்மாட்ட கொடுத்து இதை வச்சு என்ன பண்ணுங்க, சாப்பாட்டுக்கு செய்யன்னு சொல்லி கொடுப்பாராம். அந்த 3 ரூபா 50 பைசா அவர் வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு கஞ்சி. அதான் நல்ல சாப்பாடு இல்லையா, கஞ்சி வச்சு தான் சாப்பிட முடியுமா, அந்த அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்தாராம். எப்பா நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுது அவர் சொன்னாரா, நான் வேலைக்கு போனாதான் அதில் கிடைக்க அந்த 3 ரூபா 50 பைசா வச்சு தான் நாங்களே என்ன பண்ணுறோம், குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம், அதை வச்சு தான் கஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தால் எங்கள் குடும்பத்துக்கு யார் கஞ்சி போடுவா, யார் சாப்பாடு